பீப்புள் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேற்று பதவியேற்று இன்று சட்டமன்றத்தில் 14வது சட்டமன்றம் தொடர்ந்தது. இதன் தொடர்ச்சியாக பீப்புள் பிளஸ் சார்பாக எங்களுடைய வேண்டுகோளாக இதை முன்வைக்கிறோம். இதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் விளம்பரங்களை முன்வைத்து பாதகைகள், அதாவது விளம்பரங்கள், மெயின் 4 வழிச்சாலை, தெருக்கள், இப்படி விளம்பரங்களை வைத்து மக்களுக்கு இடையூறு செய்வதை தொடர்ந்து செய்து வந்தார்கள். நமது ஆட்சியிலேயும் தொடரக்கூடாது என்பதை மக்கள் முன்வைக்கிறார்கள். மக்கள் பேசுவதை நாம் காண்கிறோம். மக்கள் பெரிதும் விரும்பி இந்த ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் இதை கண்டிப்பாக எங்கள் பீப்புள் சார்பாக இந்த வேண்டுகோளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு இதை தடை செய்வதை முன்வைக்க வேண்டும். தடை செய்வதாக இதை மக்களுக்காக பாதிப்பாக இல்லாத இடங்களை வைப்பதற்கான ஒரு வழிவகையை வைக்க வேண்டும். அதை வைப்பதால் உதாரணத்துக்கு சில பேனர்களை காமித்துள்ளேன். 4 வழிச்சாலையில் இதேபோல் ரோட்டில் செல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேனர்கள் சிதைந்து அந்த விளம்பரம் எடுத்தவர்கள் கவனிக்காமல் இருந்ததால் அதை அப்படியே காற்றுக்கு பிரித்து சென்று ரோட்டுக்கு வருகிறது. அதை 2 வீலர் வருபவர்கள் அது விழுவதை அவர்கள் கவனிக்க முடியாது. விழுந்ததால் அவர்கள் சேதமடைந்து உயிர் சேதமாகிறது. அதேபோல் கார் வாகனங்கள் கண்ணாடிக்கு முன் விழுவதால் அது தொடர்ந்து ஒரு வாகனத்துக்கு ஒரு வாகனம் மோதிக்கொண்டு அது உயிர் சேதமாகிறது. இப்படி நமது ஆட்சியிலையும் தொடரக்கூடாது. நல்ல ஆட்சி மலர, நல்ல ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் சிறப்படைய இந்த விளம்பர பாதைகளை தடை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.